மாத்தி யோசிச்சீங்க. விவசாயிகள் கூட்டாக இணைந்து தாங்கள் விளைவிக்கும் விளைபொருட்களை விற்பனை செய்யும் வகையில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இதனால் விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கிடைப்பதோடு விவசாயிகள் அதிக வருமானமும் ஈட்ட முடிகிறது. மேலும் விவசாயிகள் உயர் விளைச்சல் பெற நவீன தொழில்நுட்ப உத்திகளையும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன செயல்பாடுகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா பெரும்பதி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் டி. திருவேங்கடம் அவர்கள் தரும் செய்திகள். அதாவது 2008-2009 இந்த கிராமத்தில் அதாவது முற்போக்கு சிந்தனை உள்ள விவசாயிகளை ஒன்றிணைச்சு உருவாக்கப்பட்டது இந்த பசுமை உழவர் மன்றம் என்ற அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு நம்ம அவனாசிலிங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையமும் நம்ம தமிழ்நாடு அரசு கால்நடை பல்கலைக்கழகம் இணைந்து குஜராத்துக்காக ஒரு 25 விவசாயிகள் அழைச்சிட்டு போயிருந்தேன். ஏன்னா தினசரி ஒரு வருமானம் வேணும், மாத ஒரு வருமானம் வேணும், வருட ஒரு வருமானம் வேணும் நோக்கத்தில். ஏன்னா தினசரி வருமானம் இருந்தால்தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பாடு அடையும். 10 நாள் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நம்ம அமுல் பால் பண்ணைக்கு போயிட்டு வந்தோம். அங்கே போய் ஒரு 25 விவசாயிகள் கூப்பிட்டு போயிட்டு வந்து அதனுடைய அனுபவத்தில் வந்து பெரும்பதி கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து ஒன்றிணைச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு முதல்ல இந்த 25 விவசாயிகளுக்குமா தென்னைக்குள் ஊடுபயிராக வந்து பசுந்தீவன உற்பத்தி ஏற்படுத்தி கொடுக்கணும் சிந்தனையுடன் இந்த 25 விவசாயிகளுக்கு வந்து நம்ம அவனாசிலிங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய கால்நடை உற்பத்தி பெருக்கத்தின் மூலம் தீவன உற்பத்தி பெருக்கத்தின் மூலம் என்ன பண்ணிட்டோம்னா கோ4, கோ3, வேலி மசால், சவுண்டால், கோஎஃப்எஸ் 29 போன்ற தீவன பயிர்களை வந்து இந்த 25 விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து வாங்கி கொடுத்து 25 விவசாயிகள் 25 ஏக்கரா பண்ணி அதை அப்படியே டபுளாக பண்ணோம். 25லேருந்து 50ஆக மாற்றினோம், 50லேருந்து 100ஆக பண்ணிட்டோம். ஸோ இந்த 100ஆக பண்ணதுனால இந்த கிராமம் என்னென்னா பசுந்தீவன உற்பத்தியில் தற்சார்படைந்த கிராமமாக மாறிடுச்சு. இந்த பசுந்தீவன உற்பத்தியில் தற்சார்படைந்த மாறினதையும் விசி வைஸ் சான்சலர் வெட்டினரி யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து இதை வந்து ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்த கிராமம் வந்து பசுந்தீவன உற்பத்தியில் தற்சார்படைந்த கிராமமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்தோம். பசுந்தீவன உற்பத்திகள் தற்சார்படைந்ததும் இல்லாமல் பால் உற்பத்தியிலும் தற்சார்படைய வச்சுருக்கிறோம். 150 லிட்டரில் ஆரம்பத்தில் இருந்த பால் உற்பத்தி இன்றைய காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் 1500 லிட்டராக வந்து இன்றைக்கி தற்சார்பு அடைஞ்சிருக்கு. அதை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல ரேட் கொடுத்து வாங்கி வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால் விவசாயிகள் மேம்பாடடைய மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறது. எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து சோர்வடையவில்லை, மணி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த பணப்புழக்கத்தை வந்து நகரியத்தை நோக்கி நகராமல் இருக்கிறது. ஸோ இது ஸ்டேஜை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். அதாவது ஃபெடரேஷன் கூட்டமைப்புக்காக 25லேருந்து 150 விவசாயிகளை மாற்றினோம். இந்த 150 விவசாயிகளை வந்து மாற்றி என்ன பண்ணிட்டோம்னா சிபிஎஸ் கோகனட் ப்ரொடியூசர்ஸ் சொசைட்டி தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோகனட் போர்டை வந்து நாங்கள் அணுகினோம். அணுகி அதில் என்ன திட்டங்கள் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி சொல்ல போனால் 2 கோடி தென்னைக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் 1.5 கோடி தென்னை பொள்ளாச்சி பெல்ட்லேயே இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை எது செய்தாலும் தென்னை கூட செய்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்து கொடுத்ததுனால 2 இன் பர்பஸ் ஆச்சு. அதாவது 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு வருமானம், அந்த கான்செப்டில் இதை உருவாக்கணும். இன்றைக்கி அதை கம்பெனியாக மாற்றி 2 ஆண்டுகள் கழிஞ்சு 3ஆவது ஆண்டு அதாவது சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இந்த வெள்ளையை தாக்குதல் ரொம்ப கடினமாக இருந்தது. அதுக்கு வந்து நம்ம கேவிகேலேருந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒட்டுண்ணி கட்ட சொன்னாங்க. மஞ்சள் எல்லோ கலர் ஒட்டுண்ணி கட்டணும். இந்த எல்லோ கலர் ஒட்டுண்ணி ஷீட் கட்டுறதுனால வெள்ளையை கண்ட்ரோல் படுத்த முடிஞ்சுது. இதனால் தென்னையினுடைய பாதிப்புகள் வந்து எங்களால் ஒரு 60% எங்களால் இதை கட்டுப்படுத்த முடிஞ்சுது. இந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து நான் எங்களுடைய கூட்டு முயற்சியினால தான் இதை வந்து எங்களால் இதை சாதிக்க முடிஞ்சுது. இந்த சாதிப்புனால் இந்த 10 ஆண்டு காலம் எங்களுடைய உழைப்பு என்னென்னா 10 ஆண்டு காலத்தில் 12 விருதுகள் வாங்கியிருக்கிறார். 2009, 2010 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. 2010-11 வந்து நேஷனல் அவார்டு. ஸோ வெட்டினரி யூனிவர்சிட்டி அவார்டு 2 ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க. 2011-12, 12-13
16, 17 வந்து மிக உயரிய விருது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விருது வந்து வேளாண் செம்மல் விருது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம குழுவாக செயல்படுறதா என்னுடைய முக்கிய காரணி. கூட்டாக இருந்தால் சாதிக்க முடியாத முறையான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் உலகத்தில் சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை. அதுக்கு எங்களுடைய நிறுவனம் ஒரு சான்று. மேலும் விவரங்கள் பெற டி. திருவேங்கடம் அவர்களை 08526074481 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.